ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மெக்கானிசம் ஆஃப் லேபர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க, இப்போது மெக்கானிசம் ஆஃப் லேபர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மலாக ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல் செவிக்கல் டைலேஷன் வர, அதாவது 10 சென்டிமீட்டர் செவிக்கல் டைலேஷன், அது வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எண்டிலேருந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எண்டு வர நடக்கிறது தான் அந்த மெக்கானிசம். அதில் பேபி வந்து எங்கேஜ் ஆகி டிசெண்ட் ஆகிட்டு அப்புறம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் கோத்ரூ பண்ணி கடைசியில் பேபி வந்து பார்ன் ஆகும். இப்போது அந்த மெக்கானிசம் என்னென்ன ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் பேபி வந்து போச்சு, பெல்விக்ஸோட ரியாக்ஷன், அதோட சேஞ்சஸ் என்ன, பேபியோட ஹெட்டில் நடக்கிற அந்த சேஞ்சஸ் என்னங்கிறத பற்றி நம்ம இந்த நார்மல் லேபர் மெக்கானிசத்தில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay, let's start with definition. The series of movement that occurs on the head in the process of adaptations during its journey through the pelvis is called mechanism of labor. அதாவது இது வந்து ஃபீட்டஸோடைய ஹெட்டோடைய மூமெண்ட் தான் இது. இந்த மூமெண்ட் வந்து பெல்விக்குடைய பிரிம்மில் ஸ்டார்ட் ஆகி பெல்விக்ஸில் என்னென்னலாம் மூமெண்ட்ஸ் ஸ்டேஜஸ் போயிட்டு அது எப்படி பிரிம்மில் விட்டு வெளியே வருது, அவுட்லெட் வழியாக வெளியே வருதுங்கிற அந்த ஹெட்டோடைய ஜேர்னியை பற்றி சொல்கிறது தான் மெக்கானிசம் ஆஃப் லேபர். ஓகே, நெக்ஸ்ட் காமன் பிரின்சிபல்ஸ் டு ஆல் மெக்கானிசம். இது என்னென்னா, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்ஓஏ எல்ஓஏ அப்படின்ட்டு ஒவ்வொரு பொசிஷன்ஸ், ஃபீட்டல் ஹெட் இருக்கிற பொசிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரெசன்டேஷன்ஸ் வச்சு நம்ம மூமெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ எல்லா ப்ரெசன்டேஷனுக்குமே ஒரே விதமான பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். அந்த பிரின்சிபல்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டிசன்ட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் தி லேபர். அதாவது ஃபீட்டஸோடைய ஹெட்டு பெல்விக்குடைய பிரிம்மிலேருந்து பெல்விக்குடைய அவுட்லெட் வழியாக ஃபீட்டல் ஹெட் வெளியே வர்றது வர தொடர்ந்து அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். செகண்ட், விச் எவர் பார்ட்ஸ் லீட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்ஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பெல்விக் ஃப்ளோர் வில் ரொட்டேட் ஃபார்வர்ட் அன்டில் இட் கம்ஸ் அண்டர் தி சிம்பைசிஸ் பியூபிஸ். எந்த பார்ட்டு பெல்விக் ஃப்ளோர் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுதோ அது சிம்பைசிஸ் பியூபிஸை வந்து அடையிறது வர ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபார்வேர்டாக ரொட்டேட் ஆகுங்கிறாங்க. Third, whatever emerges from the pelvis will pivot around the pelvic bone. எந்தெந்த பார்ட்லாம் பெல்விஸ்குள்ளே இருக்குதோ அது வெளியே வரும்போது பெல்விக் போனை டச் ஆகி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மெக்கானிசம் ஆஃப் லேபர் இன் வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன். இது வந்து நார்மல் ப்ரெசன்டேஷன்ஸ், எல்ஓஏயாக இருக்கட்டும் ஆர்ஓஏ இருக்கட்டும், இது எல்லாமே நார்மல் ப்ரெசன்டேஷன் தான். எல்ஓஏ ஆர்ஓஏ அப்படியெல்லாம் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, அது எதை வச்சு அசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, எல்ஓஏ ஆர்ஓஏங்கிறது ரைட் ஆக்சிபுட் ஆன்டீரியர், லெஃப்ட் ஆக்சிபுட் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான க்ரைட்டீரியா. இந்த பொசிஷன்ஸில் பேபி இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் டெலிவரி பண்ணலாம். இப்போ அங்கே ஒவ்வொரு சப்டாப்பிக்கை பற்றியும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லை அப்படிங்கிறது பேபியோடைய பொசிஷன், மதரோட ஊமில் பேபி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அது லாண்டிடியூடினல், கொஞ்சம் லைட்டாக சாஞ்சாப்பில் இருந்துச்சுன்னா அது ஆப்ளிக், அதுக்கு ரொம்ப ஃப்ளாட் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காமிக்கிற பிக்சரில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதுபடி தான் லை இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது ஆட்டிடியூட் பார்க்கலாம். ஆட்டிடியூடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பேபி வந்து எப்படி மதரோட ஊம்பில் நல்லா ஃப்ளெக்ஸ்டாக இருக்குதா, இல்லை ஹெட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கா, இல்லை ஹைப்பர் எலிவேஷன் அதாவது எக்ஸ்டென்ஷனில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்குறது தான். ஓகே, இது வந்து இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ப்ரெசன்டேஷனுங்கிறது வேறு எதுவும் இல்லை, யூட்ரஸில் லோவர் போல் ஆஃப் த யூட்ரஸ், அதாவது செர்விக்ஸ் இருக்கிற இடத்துல எந்த பேபியோட பார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் ப்ரெசன்டேஷன். ஹெட் இருந்துச்சுன்னா அதை வந்து வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. அதுவே பெட்டெக்ஸ் இருந்தால் அது பிரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. வேறு ஏதாவது ப்ரோ இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது, சின் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அப்படி நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஆனால் நம்ம நார்மல் லேபருக்கு வந்து வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன் தான். ஃபீட்டஸுடைய பொசிஷனுங்கிறது என்னென்னா, யூட்ரஸில் ஃபீட்டஸுடைய ஸ்பைன் எந்த சைடு இருக்குது, லிம்ப்ஸ் எந்த சைடு இருக்குது, ஹெட் எந்த சைடு இருக்குது, பெட்டெக்ஸ் எந்த சைடு இருக்குது, அதை வச்சு நம்ம எல்ஓஏ ஆர்ஓஏ எல்எஸ்சி ஆர்எஸ்சின்னு நிறையா இருக்குது.
எல்ஓபி ஆர்ஓபி அப்படின்னு அப்நார்மலாகவும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம நார்மலுக்கு பார்க்குறது எல்ஓஏ ஆர்ஓஏ அதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிக்சரில் உங்களுக்கு எல்லா ப்ரெசன்டேஷனுமே போட்டிருங்க. ஆனால் இதில் ஒரு நார்மல்னு பொறுத்தவரை எல்ஓஏ ஆர்ஓஏ இதுதான் நார்மல். அதுவே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கிளியராக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருங்கிறது வேறு எதுவும் இல்லை. பெல்விஸ் மதரோடைய பெல்விஸில் எந்த ஃபீட்டஸோட ப்ரெசனிங் பார்ட் டச் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம டினாமினேட்டர் என்னங்கிறத சொல்லுவோம். நார்மலாக என்னென்ன இருக்குன்னா வெர்டெக்ஸுங்கிறது ஆக்சிபோட் ஃபீட்டருடைய ஹெட்டு டச் ஆகும். ப்ரீச்சுங்கிறது சாக்ரம் அதாவது பட்டெக்ஸு. ப்ரோன்னா ஃபேண்டல் லிமினன்ஸ் அதாவது ஐப்ரோஸ். ஃபேஸுங்கிறது மென்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர்னால் அக்ரோமியம் ப்ராசஸ். டியூரிங் லேபர் அப்போ எது சர்விக்ஸ் பக்கத்தில் இருக்குதோ அதுதான் ப்ரெசனிங் பார்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல டினாமினேட்டர் அதே போல் தான். பட் டினாமினேட்டருங்கிறது பெல்விஸ்க்கு என்ட்ராகும்போது வர்றது. பட் இந்த ப்ரெசனிங் பார்ட்டுங்கிறது லேபர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகக்கூடிய பார்ட். நம்ம கை வச்சு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். அந்த பார்ட் வந்து ப்ரெசனிங் பார்ட். இப்போ உங்களுக்கு ஓரளவு என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ வாங்க இப்போ நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் நான் இப்போ தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஹெட்டு. இந்த பேராகிராஃப் வேணால் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் உள்ள கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கவனித்தா உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப வளவலான்ட்டு இழுக்க விரும்பலை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இமேஜின் ஸ்டடி வச்சு பார்க்கும்போது, அதாவது நம்ம அல்ட்ராசோனோகிராஃபு அப்படி ஏதாவது ஒரு படம் பிடிக்கிற அந்த டிவைஸை வச்சு நம்ம பார்க்கும்போது நார்மலாக பேபியோட ஹெட்டும் மதருடைய பெல்விக்கோட இன்லெட்டும் எப்போவுமே சேமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சேமாக இருக்காது. ஆனால் எப்படி அது எங்கேஜ் ஆகுது, அந்த இன்லெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது பேபியோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஜிட்டல் சூச்சர்னு இருக்கும். இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சூச்சர் வந்து டீஃப்ளேட் ஆகுது. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து போகும்போது அதோட டயாமீட்டர் கம்மியாகி அதுக்கப்புறம் பெல்விக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ரெண்டு போன் எப்படி இருக்குதுன்னா ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இன்டர்செக்ட் ஆகிறது மூலமாக அதோட டயாமீட்டர் கம்மியாகிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏசிங்குலேட்டிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபீட்டல் ஹெட்டு பெல்விக்குடைய இன்லெட்டில் நுழையும் போது நம்ம அதோட ப்ரெசனிங் பார்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா சாஜிட்டல் சூச்சர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சாஜிட்டல் சூச்சர் ஆன்டீரியர் அதாவது சிம்பேசிஸ் பியூபிஸோட டச் ஆகி இருந்ததுன்னா அப்போ நமக்கோட ப்ரெசனிங் பார்ட்டு போஸ்டீரியர் பேரைட்டல் போன் தான் ப்ரெசனிங் பார்ட்டாக இருக்கும். அதுவே போஸ்டீரியர் சைடில் சாகிட்டல் சூச்சர்ஸை டச் ஆகிடுச்சுன்னா ஆன்டீரியரில் இருக்கிறது ப்ரெசனிங் பார்ட்டாக இருக்கும். பொதுவாக போஸ்டீரியர் பேரைட்டல் ப்ரெசன்டேஷன் தான் நார்மலாக பிரைமி மதர்ஸ்க்கு மோஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு டிசென்ட் வந்து த்ரூ அவுட் வீக்ஸாக டிசென்ட் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது பெல்விக்ஸில் நம்ம இன்லெட்டில் இப்போ நுழையுதா என்கேஜ் ஆகுதா அதுலேருந்து ஃபர்தராக கீழே டிசென்ட் ஆகிட்டே வர்றது தான் டிசென்ட்டுங்கிறாங்க. இது வந்து த்ரூ அவுட் லேபர், இந்த லேபர் கடைசி வரை டிசென்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த இமேஜில் டிசென்ட்டுங்கிறது என்கேஜ்மெண்ட்லேருந்து கீழே வர ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஷன் ஆஃப் ஹெட்டு. இதில் என்னென்னா இந்த லேபர் டைமில் நார்மலாக ஆக்சிபட் ஃபாண்டல் டயமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கிறது கொஞ்சம் ஹெட்டு வந்து ஃப்ளக்ஸ் ஆகி சப் ஆக்சிபட் ஆஃப் ப்ரெக்மேட்டிக் டயமீட்டர் 9.5 சென்டிமீட்டராக மாறும். இதில் வந்து ஆக்சிபட் தான் ப்ரெசன்டிங் பார்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா ஃப்ளக்ஸ் ஆகி இருக்கும்போது ஹெட்டோடைய பேக் சைடு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெசன்டிங் பார்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டயமீட்டர் கம்மியானது மூலமாக ஹெட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக கீழே வரும், டீசென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மூமெண்ட் என்னென்னா இன்டர்னல் ரொட்டேஷன் இருக்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஹெட் வந்து நார்மலாக இனிஷியல் ஸ்டேஜில் டிரான்ஸ்வர்ஸ் டயாமீட்டரில் இருக்கும். அந்த டிரான்ஸ்வர்ஸ் டயாமீட்டரில் இருக்கிற அந்த ஃபீட்டரோட ஹெட்டோடைய பேக் சைடு அதாவது ஆக்சிபுட் சைடு வந்து பெல்விக்கோடைய லெஃப்ட் இலியோபெக்டினல் எமினன்ஸ் அப்படிங்கிற அந்த அதாவது இது வந்து
பெல்விக் போன் இருக்குல்ல, அதோடைய ஒரு பார்ட்டு. அந்த இலியோபெக்டினல் எமினன்ஸ் இருக்கிற அது வந்து லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை டச் ஆகி இருக்கும். அந்த டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷனில் இருக்குது 1/8 ரொட்டேட் ஆகி ஆன்டீரியர் போஸ்டீரியர் டயமீட்டருக்கு வரும். அது எதுக்கு வருதுன்னா, இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் ஆக்சிபுட் இருக்கிற அந்த பேபியோட ஹெட்டு சிம்பேசிஸ் பியூபிஸில் இருக்கும். சிம்பேசிஸ் பியூபிஸில் கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே டிசென்ட் ஆகி வந்தாலே அது அந்த சிம்பேசிஸ் பியூபிஸ் 2 ஜாயிண்ட் ஆகும்போது கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக ஈஸியாக எஸ்கேப் ஆகிரும். அதேமாதிரி சின்சிபியூட்டுங்கிறது ஃபேஸும் பெரினியம் வழியாக ஸ்வைப் ஆகி ஈஸியாக டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் அந்த பொசிஷன்ஸ் வந்து இப்படி கரெக்டாக மெயின்டைன் ஆகினா தான் அது நார்மல் டெலிவரிக்கு சப்போர்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் நான் குட்டி இமேஜஸ் வச்சு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி புரியலைன்னா சொல்லுங்கள், கமெண்ட்லலாம் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு நீங்கள் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதை நான் அடுத்த வீடியோஸில் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரௌனிங் ஆஃப் ஹெட். க்ரௌன்னா என்னதுன்னு தெரியும், கிரீடம். அப்போ க்ரௌனிங் ஆஃப் ஹெட் அப்படின்னா பேபியோட ஹெட்டு வந்து எந்தவித யூட்ரின் கன்ட்ராக்ஷன் கொடுத்து தானே பேபியை தள்ளும்போது ஃபர்தராக டிசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அதாவது எந்தவித யூட்ரின் கன்ட்ராக்ஷன் இல்லாமல் பேபியோட ஹெட்டு வந்து ஃபர்தராக கீழே வந்து புஷ் பண்ணி வல்வல் ஓப்பனிங்கை வந்து டைலேட் ஆகி பேபி வந்து பார்ன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டெலிவரி நடக்கும்போதே நமக்கு அந்த ஸ்டேஜில் கையை வச்சு பார்க்கும்போதே இல்லை வெளியேருந்து விஷுவலாக பார்க்கும்போதே பேபியோட ஹெட் இந்த டைமில் உள்ளே என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கோன்னா, நான் சொன்னேன்ல போன ஸ்டேஜில் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏன்னா இப்படி ஏபி டயமீட்டரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த பியூபிக் ஆர்ச் வழியாக வெளியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் சிம்பேசிஸ் பியூபிஸை தாண்டி ஆக்சிபுட் வந்து பியூபிக் ஆர்ச் வழியாக டெலிவரி ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த உள்ளே ரெடியாக இருக்குது. ஃபர்தராக டிசென்ட் ஆக ஹெட்டு வந்து பார்ன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது அந்த ஹெட் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி எப்படி பார்ன் ஆகுதுங்கிற பற்றி தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எல்லாம் வந்தாச்சு, ஹெட்டும் கரெக்டாக பெர்னியல் பக்கத்தில் வந்துருச்சு, ஹேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போன ஸ்டெப்ஸ் க்ரௌனிங்கில் பார்த்தோம். இப்போது ஃபர்தராக கீழே டிசென்ட் ஆகி இப்போது மேலே இருக்கிற அந்த ஆக்சிபுட் ரீஜன் ஆஃப் ஃபீட்டஸ் ஹெட்டு வந்து அந்த சிம்பைசிஸ் பியூபிஸ் தாண்டி அந்த பியூபிக் ஆர்ச் வழியாக இப்போ டெலிவரி ஆயிடுச்சு ஹெட்டு. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த ஃபேஸு பெரினியத்தை அப்படி ஸ்வைப்னா அப்படி வலிக்கிட்டு ஃபேஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்போ ஹெட்டு பார்ன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெஸ்டிடியூஷன். இது சிம்பிளான ஸ்டெப் தான். முன்னாடி நம்ம இன்டர்னல் ரொட்டேஷன் அப்போ ஹெட்டு வந்து 1/8 வந்து டேர்ன் ஆகி ஏபி டயமீட்டருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த ட்விஸ்ட்டு பேபி ஹெட் இப்போ பானோடனே பழையபடி அந்த ட்விஸ்டட் ஆஃப் நெக்கு மட்டும் சரியாகுது. அவ்வளோதான். இதுதான் ரெஸ்டிடியூஷன். உங்களுக்கு புரியலைன்னா இந்த இமேஜில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்விஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோதான் ரெஸ்டிடியூஷன். இப்போ அடுத்தது இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர் வித் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஹெட்டு. இந்த ஸ்டெப்பும் முன்னாடி இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஹெட்டில் நம்ம பார்த்த மாதிரி இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர்னு வச்சுக்கலாம். இதை எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷோல்டர் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி பெல்விக்கோடைய லேட்ரல், அதாவது லேட்ரல் சைடுனா டிரான்ஸ்வர்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிரான்ஸ்வர்ஸில் இருக்கிறது வந்து ஏபி டயமீட்டர் ஹெட் வந்ததில் 1/8 மாதிரி, ஷோல்டரும் 1/8 ரொட்டேஷன் மூலமாக ஆன்டீரியர் போஸ்டீரியர் டயமீட்டருக்கு. இப்போ ஃபீட்டஸோடைய ஷோல்டர்ஸ் வந்து இப்போ ஆன்டீரியர் போஸ்டீரியர் டயமீட்டரில் இருக்குது. இப்போது ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது வந்து ஆன்டீரியர் ஷோல்டர், போஸ்டீரியர் சைடில் இருக்கிறது வந்து போஸ்டீரியர் ஷோல்டர். ஆன்டீரியர் ஷோல்டர் எப்படி பார்ன் ஆகும்னா, போஸ்டீரியர் ஷோல்டர் வந்து ஸ்லைட்டாக ஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஆன்டீரியர் ஷோல்டர் பார்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் டாப்பில் இருக்கீங்க அப்படின்னா, டாப்பில் ஒரு வுடன் பேட் இருக்குது. அந்த வுடன் பேடில் நம்ம ஜம்ப் பண்ணி ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடிக்கணும்னா நம்ம
நம்மளோட லெக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் ஜம்ப் பண்ணும். அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பேட் வந்து டவுன்வர்ட்ஸாக கீழமாக்க போகும். அப்போ தான் ஸ்ப்ரிங் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஆன்டீரியர் ஷோல்டர் வந்து போஸ்டீரியர் ஷோல்டரை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அது பான் ஆகும். அதே மாதிரி போஸ்டீரியர் ஷோல்டர் வந்து பான் ஆகிறதுக்கு ஆன்டீரியர் ஷோல்டரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு போஸ்டீரியர் ஷோல்டர் பான் ஆகும். இப்போ ஷோல்டர் பான் ஆகிடுச்சு. அப்படி நம்ம பண்ணி இழுக்கும்போது பேபியோடைய மற்ற பார்ட்ஸ் எல்லாருமே எந்தவித தடைகளும் இல்லாமல் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இது மூலமாக பேபி பான் ஆயிரும்.